அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 3 கிரகம், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அப்படி இருந்தாலே அது கொஞ்சம் சுமாரான பலன் தான். ஆக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை மீறி நம்ம எதாவது பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நடக்கிற மாதிரி இருக்கும், எந்த காரியமும் நடக்காது. ஆகையினால இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுவோம், நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நம்ம யாரை நம்பி இருக்கோமோ அவங்க நமக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக அல்லது உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் நமக்கு கிரகங்கள் இருக்குது. ஆக நல்ல மைண்டை தெளிவாக வச்சுக்குங்க, ஒரே சிந்தனையோடு செயல்படுங்க. பெருசாக உங்களுக்கு ஆசைகள், எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக நல்லா பொறுமை, நிதானம் இந்த மாதம் வேணும். வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அமையலை அல்லது வீடு கிடைக்கலன்னா ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் நன்மைக்கு. சொத்து விற்கலை, அது கையை விட்டு போகலை அல்லது அட்வான்ஸ் போட்டதோடு நிற்கிது அல்லது அக்ரிமெண்ட்டோடு நிற்கிது, கவலைப்படாதீங்க, இதுவும் நன்மைக்கு. ஆக எல்லா விதமான உறவுகளுடையும் தகராறு இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நன்மைக்கே நினைங்க. எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டது எல்லாமே நன்மையாகவே உங்களுக்கு இருக்கும். அதுதான் இயற்கை, அதுதான் கிரகம். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா வேறு மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு கிரகங்கள் உருவாக்கும். ஆக உறவுகள்
அல்லது சகோதர சகோதரிகள் அல்லது மற்ற எல்லா விதமான உறவுகளோடையும் பகையாக இருக்கும் பட்சத்தில் பெருசாக ஒன்றும் அலட்டிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகளில் பெருசாக எதுவும் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பெரிய முயற்சிகள் வேண்டாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய எஜுகேஷன்லையுமே பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, லாபம் இருக்குது. ஏதோ ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல. அதோடு நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஏற்றமான காலம். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான், அவரும் 7ஆம் இடத்துல, அவரும் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர் 7ல் இருக்கார். அப்படி இருந்தால் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு. அவர் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாக சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் எல்லாம் 7ல் இருக்கிறதுனால கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸால் நமக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அவங்களும் நமக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக நீங்கள் இந்த மாதத்தில் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு இல்லாமல் போகாது. கெரியரில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேலை இல்லாமல் போகாது. நல்ல பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் மட்டும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் கண்டிஷன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது காரணம் ஹெல்த் விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே பெரிய ஒரு பிரமாதமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி போடாதீங்க, செக்யூரிட்டி கொடுக்காதீங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. யாருக்கு பணம் கடன் கொடுத்தாலும் அந்த கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன் அடைக்கிறதுக்காக புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும், கவனமாக இருங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான், அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய பிரேக் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன்லேயும் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லாத ரேஸ், லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். பெருசாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாரான பலன்கள் தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். ஸோ எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு பக்கம் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால அதுலேயுமே நிறைய போராட்டம், வாழ்க்கையில் நமக்கான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரக நிலைகள் சுமாராக தான் இருக்குது. ஆகையினால எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது.
உங்களுடைய சர்வீஸ்லேயும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, மற்ற உங்களுடைய உறவுகளுடையும் சரி பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதத்தை இருங்க. ஏன்னா எல்லாமே நார்மலாகவே நமக்கு கிரகங்கள் இருக்குது, அவங்க சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நமக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பைரவருடைய வழிபாடும் நந்திகேஸ்வரரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.